Build your dreams, live rich, and leave rich. வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுல செல்வம் சேர்க்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு மிக முக்கியமான பதிவு. இன்னைக்கு நாம பங்கு சந்தையோட உண்மைகளை பத்தியும், ஏன் மியூச்சுவல் ஃபண்டுகள் ஒரு புத்திசாலித்தனமான பாதுகாப்பான பாதையா இருக்குங்கிறத பத்தியும் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த முழு பகுப்பாய்வுலையும் நாம முதல்ல பங்கு வர்த்தகத்துல என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம மூளை எப்படி நம்மள தப்பான முடிவுகள் எடுக்க வைக்குதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். அப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிற ஒரு எளிமையான பாதையை பத்தியும், நம்ம இலக்குகளுக்கு ஏத்த மாதிரி சரியான ஃபண்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுனோ, கடைசியா மன அமைதியோட செல்வத்தை உருவாக்குறதுக்கான ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானையும் பார்க்க போறோம். இதுதான் நம்மளோட முழு பயணத்திட்டம். நம்மள நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி சீக்கிரமா பணக்காரராகணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த கவர்ச்சி ஒரு பக்கம். ஆனா நிஜத்துல பெரும்பாலான சிறு முதலீட்டாளர்கள் சந்திக்கிற யதார்த்தம் என்ன? வாங்க அதை பத்தி முதல்ல பார்க்கலாம். இது நம்மளில் பலருக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவமாக கூட இருக்கலாம். ஏன் இப்படி நடக்குது? ஏன் இவ்வளவு பேர் பங்குச்சந்தையில பணத்தை இழக்கிறாங்க? இந்த முக்கியமான கேள்வியை மனசுல வச்சுக்கோங்க. இதுக்கு பதில் தேடிதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக போறோம். இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. உண்மையிலே இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ், அதாவது இந்த துறையில இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸாலேயே நீண்ட காலத்துல மார்க்கெட்டை ஜெயிக்க முடியல. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, நம்மள மாதிரி தனிப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு. இதுதான் பங்குச்சந்தையோட மறுக்க முடியாத ஒரு யதார்த்தம். சரி, அப்போ பிரச்சனை மார்க்கெட்ல இல்லையா? அப்போ எங்க தான் பிரச்சனை? உண்மையிலே நம்மளோட மிகப்பெரிய எதிரியே பங்குச்சந்தை கிடையாதுங்க. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள் தான். வாங்க நம்ம மூளை எப்படி நம்மளை ஏமாத்துதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்டர்நெட்ல ஏகப்பட்ட தகவல்கள் குட்டி கிடக்குது. 2 யூடியூப் வீடியோ பார்த்துட்டா போதும் நமக்கே எல்லாம் தெரியும்னு ஒரு நினப்பு வந்துடும். அடுத்த மல்டிபேக்கர் ஸ்டாக்கை நானே கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒரு அதீத நம்பிக்கை வந்து தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆக அதிகப்படியான தகவல் சில சமயம் நம்மள தப்பான பாதைக்கு கூட்டிட்டு போயிடும். அதாவது எல்லாரும் ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா நாமளும் அதையே பண்ணணும்னு நினைக்கிறது இந்த ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ரொம்ப ஆபத்தானது. ஒரு 5% முதலீட்டாளர்கள் போதும் மீதி 95% பேரையும் அவங்க பக்கம் இழுத்துற முடியும்னு ஆய்வுகள் சொல்லுது. இதனால தான் தேவையில்லாம விலை ஏறும்போதும் வாங்குறதும், எல்லாரும் விற்கும்போது பயந்து போய் விற்கிறதும் கூட நடக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு 10,000 ரூபாய் லாபம் வர சந்தோஷத்தை விட 10,000 ரூபாய் நஷ்டம் வர்ற வலி ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால என்ன பண்ணுவோம்? லாபத்துல போற ஸ்டாக்கை ஐயோ இறங்கிடுமோன்னு பயந்து சீக்கிரமா வித்துடுவோம். ஆனா நஷ்டத்துல இருக்கிற ஸ்டாக்கை எப்படியாவது ஏறிடோன்னு ஒரு நப்பாசையில ரொம்ப நாள் வச்சிருப்போம். நம்ம உணர்ச்சிகள் நம்மளை எப்படி தப்பான முடிவுகள் எடுக்க வைக்குது பாத்தீங்களா? அப்போ பாருங்க, இந்த பேராசை, பயம், ஃபோமோ எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது? விலை ஏறும்போது வாங்குறது, பயத்துல விலை இறங்கும்போது விற்கிறதுன்னு ஒரு மோசமான சைக்கிளை நம்மள மாட்டி விட்டுடும். கடைசியில நம்ம பணம், நேரம், மன நிம்மதி எல்லாமே காலி. சரி, இந்த எமோஷனல் ட்ராப்ல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறத தவிர்க்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அப்படின்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு கூட்டு முயற்சிங்க. நம்மள மாதிரி நிறைய பேர் போடுற சின்ன சின்ன பணத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய ஃபண்டா உருவாக்கி அதை பங்குச்சந்தை, பாண்ட்ஸ்னு பல இடங்கள்ல பிரிச்சு முதலீடு செய்வாங்க. இதனால என்ன நன்மை? முதல்ல நமக்காக ஒரு எக்ஸ்பர்ட் டீம் வேலை செய்யும். நம்ம தினமும் மார்க்கெட்டை பார்த்து டென்ஷன் ஆக வேண்டியதில்ல. ரெண்டாவது, நம்ம பணம் ஒரே இடத்துல இல்லாம பல பங்குகள்ல பிரிக்கப்படுறதால ரிஸ்க் குறையுது. ரொம்ப குறைஞ்ச பணத்துல கூட முதலீட்ட ஆரம்பிக்கலாம். அதுவும் இல்லாம நமக்கு தேவைப்படும் போது பணத்தை எடுத்துக்கிற வசதியும் இருக்கு. இந்த உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு பஸ் பயணம் மாதிரி தான். நீங்க டிக்கெட் மட்டும் வாங்கினா போதும், ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர் உங்களை பத்திரமா உங்க இலக்குல கொண்டு போய் சேர்ப்பார். நீங்க ஸ்டீரிங் பிடிச்சு ஓட்டணும்னு அவசியமே இல்ல, நிம்மதியா இருக்கலாம். முதலீட்டுல வெற்றிங்கிறது ஏதோ ஒரு நல்ல ஃபண்டை வாங்குறதுல மட்டும் இல்ல, நம்ம குறிக்கோளுக்கு, நம்ம காலக்கெடுவுக்கு சரியான ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்கு. ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு ஃபண்ட் இருக்கு. இத நல்லா பாருங்க. உங்க குழந்தையோட படிப்பு, உங்க ஓய்வு காலம் மாதிரி 10 வருஷத்துக்கு மேல இருக்கிற இலக்குகளுக்கு ஈக்விட்டி ஃபண்ட் சரியா இருக்கும். அதே சமயம் ஒரு 2-3 வருஷத்துல கார் வாங்கணும்னா அதுக்கு டெட் ஃபண்ட்ஸ் தான் பாதுகாப்போம். 1 வருஷத்துக்குள்ள தேவைப்படுற அவசர நிதிக்கு லிக்விட் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்ட். இலக்குக்கேத்த கருவியை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இவ்ளோ நேரம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை எப்படி செயல்முறைக்கு கொண்டு வரது? வாங்க ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான 5 ஸ்டெப் பிளான பார்க்கலாம். இந்த 5 படிகளையும் ஃபாலோ பண்ணாலே போதும். குறிக்கோள் இல்லாம முதலீடு பண்ணாதீங்க. நீண்ட காலத்துக்கு ஈக்விட்டி, குறுகிய காலத்துக்கு டெட்.
மாசம் மாசம் எஸ்ஐபி மூலியமா முதலீட்டு ஆட்டோமேட் பண்ணுங்க. மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் உங்க முதலீடு தொடர்ந்துட்டே இருக்கும். இதுதான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு சிறந்த வழி. கடைசியா வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் உங்க முதலீடுகளை பாருங்க போதும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். செல்வம்னா என்ன? வெறும் பணம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. உண்மையான செல்வங்கிறது மன அமைதி. நம்ம பணத்தை பத்தி கவலைப்படாம நிம்மதியா தூங்குறது தான் உண்மையான வெற்றி. இப்போ உங்க முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒன்னு நேரடி வர்த்தகம், அதுல இருக்கிறது டென்ஷன், ரிஸ்க், மன உளைச்சல். இன்னொன்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுல இருக்கிறது ஒழுக்கம், எளிமை, மன அமைதி. நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? நிலையான மன அழுத்தமா அல்லது மன அமைதியா? இந்த வரிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செழிப்பா வாழுங்கள்னா அமைதியா வாழுங்க. செழிப்பா விட்டு செல்லுங்கள்னா ஒரு பாரம்பரியத்தை விட்டு செல்லுங்கள். உங்க நிதி பயணங்கிறது வெறும் பணத்தை பத்தினது இல்ல. அது உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழறதுக்கான நேரத்தையும் சுதந்திரத்தையும் கொடுக்கணும். உங்க நேரத்தையும் பணத்தையும் மன அமைதியும் நீங்க எப்படி முதலீடு செய்ய போறீங்க யோசிச்சு முடிவெடுங்க.